போன வீடியோல நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஒரு ஃபிளைட் எப்படி மேல் நோக்கி பறக்குது அப்படின்னு. இந்த கேள்வி கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா தெரியலாம். ஆனா இதுக்கான பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே ஒரு ஹெலிகாப்டர் எப்படி மேல் நோக்கி பறக்குது அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏன்னா ஒரு ஹெலிகாப்டர்ல ரோட்டரோட பிளேடு மேல இருக்கும். அது மேல இருக்க காத்தை இழுத்து கம்ப்ரஸ் பண்ணி கீழ் நோக்கி தள்ளும். அது மூலமா அது மேல் நோக்கி பறக்கும். ஆனா ஃபிளைட்ல அதோட விங்ஸ்ல இந்த இடத்துல ப்ரொப்பல்லர் இருக்கும். இது முன்னாடி இருக்க காத்தை இழுத்து கம்ப்ரஸ் பண்ணி பின்னோக்கி தள்ளும். அது மூலமா அது முன்னோக்கி தான் போக முடியும். மேல் நோக்கி போறதுக்கான ஃபோர்ஸ் அதுக்கு கிடைக்காது. அப்புறம் எப்படி அது மேல் நோக்கி பறக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு கான்செப்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்ப என் முன்னாடி ஒரு டேபிள் இருக்கு. டேபிள் இல்ல இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் மேல நான் ஒரு 5 கிலோ நிறைய இருக்கக்கூடிய ஒரு பொருள் வைக்கிறேன். என் ஃப்ரெண்டும் ஒரு 5 கிலோ நிறைய இருக்கக்கூடிய ஒரு பொருள் வைக்கிறான். இப்ப இந்த டேபிள் மேல இருக்கக்கூடிய டோட்டல் வெயிட் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 5 5 10 ஈஸியா சொல்லிடலாம். அதே நான் இந்த டேபிள் மேல ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். என்னோட ஃப்ரெண்டும் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறான். இப்ப இந்த பெஞ்ச் மேல ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டாக்க 5 5 10 நியூட்டன் ஃபோர்ஸ்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய வேல்யூ வச்சு மட்டுமே முடிவு பண்ண முடியாது. அது எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்தும் முடிவாகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நான் வந்து இந்த டைரக்ஷன்ல 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். என் ஃப்ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறான் அப்படின்னா 5 5 10 நியூட்டன் சொல்லிட முடியாது. 5 - 5 = 0 தான் சொல்லணும். அதே நான் வந்து இதே டைரக்ஷன்ல 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், என் ஃப்ரெண்டும் இதே டைரக்ஷன்ல 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறான் அப்படின்னா அப்பதான் 5 5 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். நான் இப்ப சொன்ன ரெண்டு சுச்சுவேஷனுமே டைரக்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதால நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் வச்சு ஈஸியா ஆன்சர் சொல்லிட்டோம். அதே நான் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல கொடுக்குறேன், 90 டிகிரில என் ஃப்ரெண்ட் இந்த டைரக்ஷன்ல 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறான். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி கால்குலேட் பண்றது? இந்த இடத்துல பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். இங்க 5 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 50. இது ரூட் எடுத்தோம் அப்படின்னாக்கா 7 நியூட்டன் ஃபோர்ஸ். இப்ப டோட்டல் ஃபோர்ஸ் வந்து 7 நியூட்டன் தான். அதுவும் அதுக்கு டைரக்ஷன் இருக்கு. இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் இது ரெண்டும் சேர்ந்து இந்த டைரக்ஷன்ல அந்த 7 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும். இதுவே சிஸ்டம் காம்ப்ளிகேட்டா மாறும்போது எப்படி கால்குலேட் பண்றது? அதாவது ஒரு ஃபோர்ஸ்க்கும் இன்னொரு ஃபோர்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி 180 டிகிரின்னு சிம்பிளா இல்லாம 17 டிகிரி 25 டிகிரி 37 டிகிரி இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஆகும். ஃபோர்ஸ் உடைய எண்ணிக்கை ஒரு 7 8 ஃபோர்ஸ் வந்து ஒரே சிஸ்டத்துல ஆக்ட் ஆகிற மாதிரியும் அந்த ஃபோர்ஸ் உடைய வேல்யூ 25.5 17.8 இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும்போது எப்படி கால்குலேட் பண்றது? இந்த விஷயத்த சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் வெக்டார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாகுது. வெக்டார் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க ஒரு இடத்துல ஃபோர்ஸ் வச்சு கால்குலேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இது மாதிரி ஒரு ஏரோ மார்க் ஒன்று வரையணும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ரைட் சைட்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கும் ரைட் சைட்ல இருக்க மாதிரி வரையணும். ஃபோர்ஸ் வந்து ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா இதோடைய லென்த்தும் 10 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி வரையணும். அதே ஃபோர்ஸ் வந்து 20 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா இதோடைய லென்த்தும் 20 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கணும். இதுல 1 நியூட்டனுக்கு 1 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேல்யூ வந்து 5000 நியூட்டன் 10,000 நியூட்டன் அப்படின்னு அதிகமா இருக்கும்போது 1000 நியூட்டனுக்கு 1 சென்டிமீட்டர் இல்ல 10,000 நியூட்டனுக்கு 1 சென்டிமீட்டர் அது மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா ஒரு ஃபோர்ஸுக்கு எப்படி நீங்க வெக்டார் வரையறீங்களோ அதே மாதிரி தான் அடுத்த ஃபோர்ஸ்க்கு வரையணும். அதாவது முதல் ஃபோர்ஸுக்கு 1000 நியூட்டனுக்கு 1 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா அடுத்த ஃபோர்ஸ்க்கும் 1000 நியூட்டனுக்கு 1 சென்டிமீட்டர் தான் எடுக்கணும். இப்ப நான் சொன்னதை வச்சு ஒரு சிஸ்டத்துல இந்த மாதிரி ஒரு 2 வெக்டார் வரையறீங்க அப்படின்னா இந்த 2 வெக்டாருடைய டோட்டல் வேல்யூ எவ்வளவு, இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ரொம்ப சிம்பிள் தான். இப்ப ஒரு வெக்டார்ல இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் வந்து எண்ட் பாயிண்ட். இப்ப இன்னொரு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா இதோடைய டைரக்ஷனை மாத்தாம அப்படியே பேரலா நகர்த்தி கொண்டு போய் இந்த வெக்டாருடைய எண்ட் பாயிண்ட்ல அடுத்த வெக்டாருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப புதுசா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த எண்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு ஏரோ மார்க் ஒன்று வரையணும். இதோடைய டிஸ்டன்ஸ் தான் டோட்டல் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ. இதோடைய டைரக்ஷன் தான் புதுசா வரைகிற அந்த வெக்டருடைய டைரக்ஷன் தான் ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷன். அதுவே இப்ப 2 வெக்டர் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா இதை கொண்டு போய் இப்படி நகர்த்தி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல தான் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதுவே இப்படி இருக்கு அப்படின்னா இதை நீங்க நகர்த்தி கொண்டு போய் இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நான் சொன்னேன் இப்ப இந்த கான்செப்ட் தியரிட்டிக்கலாவும் ஒர்க் ஆகும், ப்ராக்டிக்கலாவும் ஒர்க் ஆகும். 2 ஃபோர்ஸ் மட்டும் இல்ல, எத்தனை ஃபோர்ஸ் இருந்தாலும் ஒரு ஃபோர்ஸ் உடைய எண்ட் பாயிண்ட்ல அடுத்த ஃபோர்ஸ் உடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்க மாதிரி அப்படியே வரிசையா கனெக்ட் பண்ணிட்டு நீங்க லாஸ்டா ஸ்டார்ட் பண்ண வெக்டாரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து முடிச்ச வெக்டாரோட எண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு ஏரோ மார்க் ஒன்று வரையணும். இந்த லாஸ்டா நீங்க வரைஞ்ச அந்த வெக்டாரோடைய லென்த் தான் டோட்டல் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ. அதோடைய டைரக்ஷன் தான் டோட்டல் ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷன். இப்போ உங்களுக்கு வெக்டார் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இப்ப நம்ம பிளைட் எப்படி பறக்குது அப்படின்ற அந்த கதைக்கு வருவோம். பிளைட் எப்படி பறக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நடைமுறையில பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளைட்டை உதாரணமா வச்சு பார்க்கலாம். செஸ்னா 172 அப்படின்னு ஒரு பிளைட் இருக்கு. இதுதான் அந்த பிளைட். அந்த பிளைட் தான் இது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பிளைட் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணாம ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா இந்த பிளைட் மேல எந்த போர்ஸுமே ஆக்ட் ஆகாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும் போதும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் ஆகும். இது மேல ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். செஸ்னா 172 உடைய வெயிட் நார்மலா எம்டியா இருக்கும் போது 760 கிலோ. நம்ம வெயிட் எல்லாம் கொஞ்சம் கூட போட்டோம் அப்படின்னா ஒரு 1000 கிலோ இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்ப 1000 கிலோவுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உடைய அளவு 9800 நியூட்டன் ஃபோர்ஸ். இப்ப கால்குலேஷனுக்காக ஸ்கேல் வேல்யூவை 1000 நியூட்டனுக்கு 1 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த 9800 நியூட்டன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா வெக்டார் வரையணும் அப்படின்னா கீழ் நோக்கி 9.8 சென்டிமீட்டருக்கு ஒரு வெக்டார் வரையணும். இப்போ பிளைட் வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும் போது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகுமா அப்படின்னா இல்ல. அதை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்காக தரை வந்து அதே 9800 நியூட்டன் ஃபோர்ஸை மேல் நோக்கி அது கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனா இந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு நேரம் ஆக்ட் ஆகும் அப்படின்னா பிளைட் எப்ப மேல பறக்க ட்ரை பண்ணுதோ அது வரைக்கும் தான் ஆக்ட் ஆகும். பறக்க ட்ரை பண்ணும் போது அந்த தரை கொடுக்கக்கூடிய அந்த 9800 நியூட்டன் ஃபோர்ஸும் கேன்சல் ஆயிடும். அதனால நம்ம அதை கால்குலேஷனுக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேல் நோக்கி 9800 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா தரைக்கும் இந்த பிளைட்டுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் கட் ஆயிடும். அதாவது இது மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த 9800 நியூட்டன் ஃபோர்ஸை விட எப்ப அது அதிகமா கிடைக்குதோ அப்பதான் அது மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கும். இப்போ பிளைட்டோட இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த ஒரு பிளைட்லயுமே வீலுக்குன்னு பவர் இருக்காது. அதோடைய ப்ரொப்பலர்ல தான் அதுக்கான பவர்ங்கிறது இருக்கும். செஸ்னா 172ல சைட்ல வந்து ப்ரொப்பலர் இருக்காது. அதோடைய முன்பக்கத்துல தான் ப்ரொப்பலர் இருக்கும். இந்த ப்ரொப்பலர் வந்து சுத்த ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து முன்னாடி இருக்க காத்தை இழுத்து கம்ப்ரஸ் பண்ணி பின்னோக்கி தள்ளும். அது மூலமா பிளைட் நகர்ந்து முன்னோக்கி போக ஆரம்பிக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வேகம் அதிகமாகி டேக் ஆஃப் ஆக போற டைம்ல 30 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற வேகத்துல முன்னோக்கி போகும். அப்போ 3500 நியூட்டன் ஃபோர்ஸ்ல காத்தை கம்ப்ரஸ் பண்ணி பின்னோக்கி தள்ளும். நியூட்டன் தேர்ட்ல படி அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல 3500 நியூட்டன் ஃபோர்ஸ்ல பிளைட் வந்து முன்னோக்கி போகும். இந்த வெக்டரை குறிக்கிறதுக்கு உங்களுடைய ரைட் சைட்ல 3.5 சென்டிமீட்டருக்கு ஒரு வெக்டர் ஒன்று வரைஞ்சுக்கோங்க. இந்த ஃபோர்ஸ் பிளைட் பறக்கிறதுக்கு எந்த வகையிலும் உதவி செய்யாது. அப்ப பிளைட் எப்படிதான் பறக்குது அப்படின்னா அது காரணம் அதுல 2 ரெக்கை தான். இந்த ரெக்கை பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வடிவத்துல அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ஒரு 1.5 டிகிரி சாஞ்ச கோணத்துல அதோட பாடியோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதாவது முன்பக்கம் மேலையும் பின்பக்கம் கீழே இறங்கின மாதிரியும் அதை பொருத்திருப்பாங்க. பிளைட் இப்படி முன்னோக்கி போகும்போது காத்து இந்த ரெக்கையுடைய முனைப்பகுதியில பட்டு 2ஆ பிரியும். மேல் பக்கம் பாதியும் கீழ்ப்பக்கம் பாதியும் பிரிஞ்சு போகும். மேல போகக்கூடிய காத்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போயிடும். கீழே இருக்கக்கூடிய காத்து இது வளைஞ்சிருக்கிறதால கம்ப்ரஸ் ஆகி கீழ் நோக்கி போகும். இந்த ரெக்கைக்கு மேல போகக்கூடிய காத்து ஸ்ட்ரெயிட்டா போகிறதால இந்த இடத்துல ஒரு வெற்றிடம் ஒன்று உருவாகும். இந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணோம் அப்படின்னா 2 விஷயம் நடக்கணும். ஒண்ணு, மேல போயிட்டு இருக்க காத்து கீழே இறங்கி வரணும். அப்படி இல்லைன்னா இந்த விங்ஸ் வந்து மேல் நோக்கி நகரணும். 2ல எது நடக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல மேல போயிட்டு இருக்கக்கூடிய காத்து கீழே இறங்கி தான் வரும். இப்படி வரும்போது காத்து வந்து இங்க விரிவடையும். அதே கீழே வந்து காத்து கம்ப்ரஸ் ஆகும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா மேல இருக்க காத்துக்கும் கீழே இருக்க காத்துக்கும் ஒரு பிரஷர் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த பிரஷர் டிஃபரன்ஸ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா பிளைட் எவ்வளவு ஃபாஸ்டா முன்னோக்கி போகுது அப்படின்றத பொறுத்து இருக்கும். நார்மலா வளிமண்டலத்தோட அழுத்தம் 1,1300 பாஸ்கல் அளவுக்கு இருக்கும். இந்த பிளைட் டேக் ஆஃப் ஆகிற டைம்ல 30 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற வேகத்துல போகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி போகும்போது இந்த விங்ஸுடைய மேல் பக்கத்துல 1,09,000 பாஸ்கல் அளவுக்கு தான் பிரஷர் இருக்கும். அதே கீழ் பக்கத்துல 1,1600 பாஸ்கல் அளவுக்கு இருக்கும். மேலையும் கீழையும் வந்து ஒரு 700 பாஸ்கல் அளவுக்கு பிரஷர் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு பாஸ்கல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் போது கிடைக்கக்கூடிய பிரஷர், அதுதான் ஒரு பாஸ்கல். இப்ப டோட்டலா இந்த விங்ஸோடைய அடிப்பக்கத்துல இருந்து எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விங்ஸோடைய டோட்டல் ஏரியா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். செஸ்னா 172 உடைய இந்த 2 ரெக்கையோடைய டோட்டல் ஏரியா எவ்வளவு அப்படின்னா 16 மீட்டர் ஸ்கொயர். அப்ப 16 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 700 பாஸ்கல் இதை பெருக்கணும் அப்படின்னா 11,200 நியூட்டன் ஃபோர்ஸ் கிடைக்கும். இப்ப இந்த ஃபோர்ஸ் வந்து மேல் நோக்கி ஆக்ட் ஆகுது. அதாவது லிப்டிங் ஃபோர்ஸ் வந்து 11,200 நியூட்டன். அப்ப இதை நம்ம வந்து மேல் நோக்கி வெக்டார் வரையணும் அப்படின்னா 11.2 சென்டிமீட்டருக்கு மேல் நோக்கி ஒரு வெக்டார் வரையணும். இப்ப நான் சொன்ன அந்த 3 வெக்டாரையும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் வெக்டார் வந்து இந்த டைரக்ஷன்ல வரும். இதுதான் பிளைட் மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷன். இந்த வெக்டார் வந்து மேல் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா பிளைட் பறக்கும். அதே ஹரிசாண்டலா இருந்துச்சு அப்படின்னா பிளைட் வந்து ஃப்ளோட் ஆகும் ஆனா பறக்காது.
அதே இது கீழ் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா ஃபிளைட் சுத்தமா பறக்காது. டோட்டல் ஃபோர்ஸ் உடைய வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இதே டைரக்ஷன்ல ஃபிளைட் கண்டினியூ மேல் நோக்கியே போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்றது? ஃபிளைட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேல போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஹரிசாண்டலா போனாலே போதுமானது. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஃபிளைட் வந்து மேல கொண்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு வேகத்தை குறைச்சிருவாங்களா அப்படின்னா அப்படிலாம் குறைக்க மாட்டாங்க. டேக் ஆஃப் ஆகும்போது என்ன வேகம் இருந்துச்சோ அதை விட அதிகமான வேகத்துல தான் மேல ஓட்டுவாங்க. அது எப்படி பாசிபிள் அப்படின்னா, ஃபிளைட் தரைத்தளத்துல இருக்கும்போது காற்றோட அடர்த்தி அதிகமா இருக்கும். அதே ஃபிளைட் மேல போக போக காற்றோட அடர்த்தியும் கம்மியாகிட்டே போகும். அதனால இந்த விங்ஸுக்கு மேல கீழே இருக்கக்கூடிய காற்றுடைய ப்ரெஷர் டிஃபரன்ஸும் கம்மியாயிட்டே போகும். அதனால லிப்டிங் ஃபோர்ஸும் கம்மியாயிடும். அதனால ஃபிளைட் முன்னோக்கி எவ்வளவுதான் ஃபாஸ்டா போனாலும் லிப்டிங் ஃபோர்ஸ் கம்மியா கிடைக்கிறதால அதே ஹைட்லயே மெயின்டைன் ஆகும். இப்ப நான் சொன்னதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, நான் சொன்ன கான்செப்டை வச்சு மட்டுமே ஒரு ஃபிளைட்டை உருவாக்கணும் அப்படின்னா, அந்த ஃபிளைட்டை ஒரு குறிப்பிட்ட வேகத்துல ஓட்டணும் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட ஹைட் உயரத்துல தான் ஓட்டி ஆகணும். புரியுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, அந்த ஃபிளைட்டை ஒரு 200 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற வேகத்துல ஓட்டணும் அப்படின்னா 2 கிலோமீட்டர் உயரத்துல தான் ஓட்டி ஆகணும். 1.5 கிலோமீட்டர் உயரத்திலேயோ 1 கிலோமீட்டர் உயரத்திலேயோ ஓட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, லோ ஆர்பிட்ல இருக்கும் போது யாருடைய டென்சிட்டியும் அதிகமா இருக்கும், ஸ்பீடும் அதிகமா இருக்கும். அதனால ஆட்டோமேட்டிக்கா லிப்டிங் ஃபோர்ஸ் அதிகமாகி அதை மேல கொண்டு போய் விட்டுரும். இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது? அதுக்குதான் ரெக்கையோடைய இந்த டிப்பு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த டிப்பு வந்து ரெக்கை மாதிரி ஸ்டேபிளாலாம் ஃபிளைட்டோட கனெக்ட் ஆயிருக்காது. இது ஒரு 10ல இருந்து ஒரு 30 டிகிரி வளைக்கக்கூடிய மாதிரி இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த டிப்பை வளைக்கிறதன் மூலமா லிப்டிங் ஃபோர்ஸை அதிகப்படுத்தவோ இல்லை குறைக்கவோ முடியும். அதாவது இந்த டிப்பை இப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா காத்து வந்து இந்த டைரக்ஷன்ல பின்னோக்கி போகும். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதாவது லிப்டிங் ஃபோர்ஸ் அப்ப அதிகமா கிடைக்கும். அதே பிளாட்டா வச்சிருந்தாங்க அப்படின்னா லிப்டிங் ஃபோர்ஸ் கம்மியாயிட்டு முன்னோக்கி போகக்கூடிய வேகம் அதிகமாயிடும். அதாவது டேக் ஆஃப் ஆகும் போது ஒரு 20 டிகிரி ஆங்கிள் இதை வச்சிருப்பாங்க. அப்போ லிப்டிங் ஃபோர்ஸ் அதிகமாகி மேல் நோக்கி போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மேல போனதுக்கு அப்புறமேட்டுக்கு லிப்டிங் ஃபோர்ஸ் தேவையில்லை அப்படின்றதால 10 டிகிரிக்கு மாறிடும். அப்போ லிப்டிங் ஃபோர்ஸ் கம்மியாயிட்டு முன்னாடி வேகமா போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதுவே தரையிறங்கும் போது இது ஒரு 30 டிகிரி ஆங்கிளுக்கு திருப்பிடுவாங்க. அப்படி இருக்கும் போது இது காத்து அதிகமா தடுத்து முன்னோக்கி போகிற வேகத்தையும் குறைச்சிடும். அதே மாதிரி தரையிறங்கக்கூடிய வேகத்தையும் குறைச்சு பொறுமையா லேண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலர் இந்த ஃபிளைட் பறக்கிற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பெர்னாலிஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா, ஃபிளைட்டோடைய விங்ஸ்ல மேல் பக்கத்துல காத்து வந்து வேகமா போகும். காத்து வேகமா போற இடத்துல ப்ரெஷர் கம்மியா இருக்கும். கீழ்பக்கத்துல காத்தோடைய வேகம் வந்து கம்மியா இருக்கும். வேகம் கம்மியா இருக்கிற இடத்துல ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அதனால ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால மேல் நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அது தப்பு. பெர்னாலிஸ் பிரின்சிபலை வச்சு ஃபிளைட் பறக்கிறத எக்ஸ்பிளைன் பண்றது தப்பா அப்படின்னா இல்ல, பெர்னாலிஸ் பிரின்சிபலே தப்பு. அது எப்படின்றத நான் அடுத்த வீடியோ சொல்றேன். ஓகே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த லைக் கமெண்ட் ஷேர் அப்படிலாம் நான் சொல்ல போறது இல்லை. அப்படி சொல்ற சேனல் வீடியோ நான் பார்த்தேன்னா நானே பண்ண மாட்டேன். அதெல்லாம் பண்றதும் பண்ணாதும் உங்க இருக்கும். என்னன்னா, இந்த சேனலுடைய ஆரம்ப கட்ட சப்ஸ்கிரைபரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்க போன்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பொதுவா வந்து ஸ்டார்டிங்ல சேனல் ஆரம்பிக்கும் போது வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ தான் ஷேர் பண்ணுவாங்க. பட் நான் அப்படி பண்ண போறது இல்லை. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது என் ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்குமே தெரியாது. நான் தனியா தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ரேண்டமா யூடியூபே வந்து யாருக்கிட்ட இதை ரெக்கமெண்ட் பண்ணுதோ அவங்க பார்த்தாதான் உண்டு. அதனால ஃபியூச்சர்ல நம்ம மீட் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை காமிச்சிங்க அப்படின்னா யூடியூப் ரேண்டமா யாருக்கிட்ட அந்த வீடியோ கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகே, பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.